தமிழக அரசு இத்தனை காலம் கழித்து விழித்துக்கொண்டு பேஜ் நம்பர் 1 தமிழக அரசினுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அதையே சொல்கிறாங்க. டெக்னாலஜி நம்முடைய மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் 40 13.2 அதை பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லேயும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கணும். அது அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் அதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய ஆரம்ப புள்ளிங்கிறோம். இன்றைக்கி மாநில அரசு பக்கம் 12 டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு அவங்க பேசுகிறாங்க. அடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதாவது எல்லோரையும் இணைத்து கொண்டு வரணும். யாருக்கும் கல்வியில் தடை இருக்கக்கூடாது. கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எல்லோருக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேஜ் 24 6.1 புதிய கல்விக் கொள்கை. மாநில அரசு பக்கம் 23 இதே பாயிண்ட். எம்ஃபசிஸ் ஆன் கிரிட்டிக்கல் திங்கிங். சும்மா ஒரு விஷயத்தை படித்து வாந்தி எடுத்து எக்ஸாம் எழுதாமல் செயல்திறன் இருக்கக்கூடிய கல்வியாக இருக்கணும் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங் பக்கம் 12 4.5 சொல்கிறோம். கரிக்குலத்தை மாற்றுங்க, கண்டென்ட்டை மாற்றுங்க, கிரிட்டிக்கல் திங்கிங்கை எம்ஃபசைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பேஜ் நம்பர் 7 இதே மாநில அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய டீம் ப்ரொமோட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து லைப்ரரி. மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் நம்பர் 52 21.9. அதடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் லைப்ரரி எப்படி இருக்கணும், எந்த இடத்துல கொண்டு வரணும், பப்ளிக் லைப்ரரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், புத்தகங்கள் இருக்கணும், குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். நாம் பேஜ் நம்பர் 13 மாநில அரசினுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி லைப்ரரி எல்லா இடத்தையும் கொண்டு வரணும், இனிஷியேட்டிவ் பண்ணணும். அடுத்து அலுமினி என்கேஜ்மெண்ட். ஒரு கல்லூரியில் ஒரு ஸ்கூலில் படித்த மாணவர்கள் அரசு பள்ளி தனியார் பள்ளியில் எத்தனை ஆண்டு காலம் படித்திருந்தாலும் அவங்கள என்கேஜ் பண்ணி தொடர்ச்சியாக நாம் என்கேஜ்மெண்ட்டில் வச்சுருக்கணும். நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் 11 3.7. மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை பக்கம் 14 அடல்ட் எஜுகேஷன், அதாவது அடல்ட் எஜுகேஷன் சென்டர் ஏஇசி அப்படிங்கிற வார்த்தையை புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது குறிப்பாக வொகேஷ்னல் ட்ரைனிங் எல்லாத்துலேயும் இது இருக்கணும் அப்படின்னு. அதையே அடல்ட் எஜுகேஷனை பக்கம் 15 மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சொல்கிறாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, கல்வியை பொறுத்தவரை எல்லோரும் சமம் என்பதில் மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் 28 6.2 நம்ம சொல்கிறோம். பயாஸ் இருக்கக்கூடாது, ஸ்டீரியோடைப் இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, ஆண் பெண் என்கின்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. அதையே பக்கம் 16 மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சொல்கிறாங்க. அடுத்து மைக்ரண்ட் லேபரர்ஸ், ஊர் விட்டு ஊர் வரக்கூடிய மைக்ரண்ட் லேபரர்ஸாக இருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அவர்கள் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். பக்கம் 10 3.2 புதிய கல்விக் கொள்கை. அதே போல் பார்த்திங்கன்னா மாநில அரசினுடைய பக்கம் 23 மைக்ரண்ட் லேபரருக்கான சில்ட்ரன் எஜுகேஷனை பற்றி சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு பக்கம் 12 4.8 நம்ம ஸ்போர்ட்ஸை பற்றி எம்ஃபசிஸ் கொடுத்துருக்கோம். மாநில அரசு பக்கம் 14 29. ஆனால் இதில் இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? உருது ஸ்கூல்ஸை பற்றி மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய உருது பள்ளிகளை ஆரம்பிங்க. ஒரு பக்கம் ஹிந்தி வேண்டாங்கிறாங்க, ஒரு பக்கம் உருது வேண்டாங்கிறாங்க. ஆனால் உருது பள்ளிகள் வேண்டும் என்று மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய டீம் சொல்கிறாங்க. இன்னொன்று மைனாரிட்டிகளுக்கான ஸ்பெஷல் கன்செஷன், அதை மாநில அரசு எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று பாருங்கன்னா, மதராஸாவில் படிக்கக்கூடிய டிகிரியை டிஃபென்ஸு சிவில் பேங்கிங் எக்ஸாமினேஷனில் அங்கீகாரம் கொடுங்க. மதராஸாவில் படிக்கக்கூடிய கல்விகளை மதராஸாவில் இருக்கக்கூடிய சிலபஸை அங்கீகாரம் கொடுத்து அவங்க டிஃபென்ஸ் பரீட்சைக்கு, சிவில் பரீட்சைக்கு, பேங்கிங் பரீட்சைக்கு அந்த டிகிரியை அத்தரைஸ் பண்ணணும்னு மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சொல்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் மக்களுக்கு புரியட்டுங்கண்ணா. அடுத்தது இன்றைக்கி கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நம்முடைய மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா, கோச்சிங் சென்டரை நம்ம பேன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாது, கோச்சிங் சென்டர் இல்லாமல் நம்ம பேரலாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பாருங்கன்னா, இதுதான் அல்டிமேட். மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையில் சொல்கிறாங்க, கோஸ்டல் ரீஜனில் படிக்கக்கூடிய குழந்தைகள் போட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, ஷிப்பை பற்றி. அதே மாதிரி அவங்களுக்கு வேறு எக்ஸாமினேஷன் இருக்கணும், நேவலை பற்றி தெரிஞ்சுக்கணும், நாட்டிக்கல் பாசிபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால் கோஸ்டல் உள்ள படிக்கக்கூடிய குறிப்பாக மீனவர் சமுதாய குழந்தைகளுக்கு கடல் பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதனால் கிரிட்டிக்கல் திங்கிங் வளரும். இதை 11வது கிரேடில் கொண்டு வரணும். அப்போ தான் 9வது கிரேடில் யாரும் வெளியே போக மாட்டாங்க. இது பேர் குலக்கல்வி இல்லையாண்ணா? அதாவது புதிய கல்விக் கொள்கையில் நாம் சொன்னால் இது பேர் குலக்கல்வி. இதே மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையில் கோஸ்டல் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 11ஆம் வகுப்பில் கப்பலை பற்றி சொல்லிக் கொடு, நாட்டிக்கல் சொல்லிக் கொடு, கடலை பற்றி சொல்லிக் கொடுன்னு நம்ம சொன்னோம்னா அது குலக்கல்வி இல்லையாமா? இத்தனை முரண்பாடுகளை கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதை அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி மதராசாஸ் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை ரெகக்னைஸ் பண்ணு, மைனாரிட்டி ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் கன்செஷன் கொடு, அதை லோக்கல் பாடி